கள்ளர் சீரமைப்பு பள்ளிகள் மற்றும் விடுதிகளை உள்நோக்கத்தோடு முடக்க முயற்சிக்கும் விடியாதிமுக அரசை கண்டித்து அதிமுக சார்பில் மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் மதுரை செக்கானூர் அணியில் நடைபெற்று வருகிறது. அதில் கழக தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் VVR ராஜன் சத்யன் பேசி வருகிறார். அதன் நேரலையை தற்போது காட்டலாம். மகேந்திரன் அவர்களுக்கும் தொடர்ந்து அவங்க கூட வந்திருக்கக்கூடிய நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் பெரியபுலான் அவர்களுக்கும் அவர்களோடு இருந்து வந்திருக்கக்கூடிய எனது இனிய நண்பர் சகோதரர் இந்த அமைப்பு பாசறை இளைஞர் இளம்பெண்கள் பாசறையின் செயலாளர் எல்லாவற்றையும் திறம்பட மிக அழகாக கதை போல சொல்லக்கூடிய அவருடைய பேச்சை கேட்டுலாம் இருக்கலாம் போல இருக்கும் தன் நண்பர் VPB பரமசிவமன்னன் அவர்களுக்கும் அவர்களோட இங்கே வந்திருக்கக்கூடிய நம்மளுடைய சமுதாய பெரியோர்கள் இங்கே இருக்கக்கூடிய இந்த போராட்டமானது நம்ம கள்ளர் பள்ளிகளுக்கான போராட்டம், கள்ளர் சீரமைப்பு விடுதிகளுக்கான போராட்டம். இந்த விடியா திமுக அரசை கடுமையாக எதிர்க்கின்ற போராட்டம். நம்மளுடைய கழக பொருளாளர் அது அழகா சொன்னாங்க, யாருக்குமே அடங்க மாட்டோம், எதுக்காக அடங்க போறோம், வெயிலுக்கு அடங்க போறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதே மாதிரி ஆங்கிலேயர் காலத்திலேயே கிட்டத்தட்ட அவர்களுக்கு அடங்க மாட்டோம் என்ற போராட்டம் நடத்தியதாலே நமக்கு குற்ற பரம்பரை என்ற ஒரு முத்திரையை கொடுத்து அந்த முத்திரையின் மேல் அவர்கள் எங்களை எல்லாம் எப்படி இன்னைக்கு ஒடுக்கலாம், இங்கே இதற்கான எப்படி எல்லாம் இதற்கான ஒரு நடவடிக்கைகளை எடுக்கலாம் என்று தொடர்ந்து அவர்கள் பணியாற்றி கொண்டிருந்த போது திரு பெருங்காமலூருடைய தென்னகத்தின் ஜாலியன் வாலாபாக் என்று சொல்லக்கூடிய அப்படி ஒரு கொடூர சம்பவம் இங்கே நடந்தது. நம்மளுடைய பாட்டன் மாயாண்டி முதல் பாட்டி மாயக்கால் வரை 16 பேர் மரித்த அந்த சம்பவத்தின் தொடர்ச்சியாக பெரும் போராட்டங்கள் கிளர்ந்தெழுந்தன. அந்த பெரும் போராட்டங்களை கிட்டத்தட்ட அவர்களுக்கு நம்மளுடைய மக்களுக்கு தவறிழைத்து விட்டோம், நம்மளுடைய மக்களுக்கு சமுதாய மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்ற அந்த ஒரு எண்ணத்தோடு தொடங்கப்பட்ட அந்த பள்ளிகள், அந்த பள்ளிகளுக்கு அவர்கள் அளித்தது அரசாங்கத்தின் உதவி மட்டும்தானே தவிர அதற்கான நிலம், அதற்கான உழைப்பு, அதற்கான ஒரு காமன் ஃபண்ட் என்று உருவாக்கி இங்கே இருக்கக்கூடிய தென்னகத்தின் மக்கள் அனைவரும் சேர்ந்து உருவாக்கியதுதான் இந்த கள்ளர் சீரமைப்புக்கான பள்ளிகள். 1929 கிட்டத்தட்ட 20 ஆரம்பித்து இன்றைக்கு 29 இனிதே ஆரம்பிக்கப்பட்ட பள்ளிகள் இன்றைக்கு இந்த விடியா திமுக அரசு இன்றைக்கு நேற்று இல்ல, அவர்களுடைய தந்தையார் காலத்திலிருந்தே அவருடைய கருணாநிதி காலத்திலிருந்தே சிறிது சிறிதாக முடக்கப்பட்டு அதற்கான வேலைகள், அதற்கான ஃபண்ட் என்று சொல்லக்கூடிய இருக்கக்கூடிய அனைத்தையும் குறைத்து கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து கொண்டே வந்திருக்கிறார்கள். அதனுடைய பல விஷயங்களை நம்மளுடைய சமுதாய பிரிவுகள் அடுத்து சொல்லுவாங்க. பட் ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட மதுரை, திண்டுக்கல், தேனி பகுதியில் இருக்கக்கூடிய 292 பள்ளிகள் கிட்டத்தட்ட அனைத்து கிராமங்களையும் மூல கிராமங்களா இருக்கக்கூடிய முன்னாள் கிராமங்கள எல்லா கிராமங்களும் இருக்கக்கூடிய பள்ளிகள் இருக்கு. இந்த பள்ளிகளை தவிர 57 விடுதிகள் இருக்கு. 57 விடுதிகள் இருக்கக்கூடிய இந்த இடத்துல முதற்கட்டமாக 2021 முதல் கட்டமாக இவர் வந்த உடனே இந்த 57 விடுதிகளும் ஒரு தனி அமைப்பாக இயங்கிக் கொண்டிருந்ததுல மாத்தி இன்னைக்கு அவங்க என்ன செய்யறாங்க, ஒரு பிற்பட்டோர் நலத்துறைக்கு தான் முதல்ல எடுக்கிறாங்க. ஆனா அது ஒரு முதல் கட்டம். இவங்க செய்யற ஊழல்கள் எல்லாமே விஞ்ஞானபூர்வமான ஊழல் தானே, நீங்க நிறைய பார்த்திருப்பீங்க. தொடர்ந்து விஞ்ஞானபூர்வமான ஊழல் தான் செய்வாங்க. எப்படி இந்த பள்ளிகளுக்கு ஆகிற செலவை நம்ம சமுதாயத்துக்கு இன்னைக்கு அவங்க செய்து கொண்டிருக்கக்கூடிய முக்கியமான அந்த செலவுகளை எவ்வாறெல்லாம் குறைக்கலாம் என்று எண்ணி இன்றைக்கு தொடர்ந்து அவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னா 2021 எடுக்கப்பட்ட ஒரு முடிவை 2022 இனாக்ட் பண்ணி இன்னைக்கு அரசாணை 40 மூலமாக விடுதிகளை நம்மளோட இங்க கள்ளர் சீரமைப்பு பள்ளிகளின் விடுதிகளை தொடர்ந்து அவர்களுடைய வேற துறைகளுக்கு மாற்ற முயற்சிக்கு முதற்கட்டமாக வேறு அலுவலர்களுக்கு மாத்துறாங்க. இந்த மாதிரியான ஒடுக்குமுறை, அடக்குமுறையை தொடர்ந்து நாம் எல்லாரும் பார்த்து கொண்டே வந்திருக்கும்படியால் இன்றைக்கு அந்த அடக்குமுறை இதுதான் என்று கண்டறிந்து நிறைய சமுதாய பெரியவர்கள், சமுதாய அமைப்புகள், நிறைய கழகங்கள் உடனே போர்க்கொடி தூக்கியதன் விளைவு இன்றைக்கு அந்த 57 விடுதிகளும் கையகப்படுத்தாமல் அந்த அரசாணையை செயல்படுத்தாமல் வைக்க வேண்டிய விளைவுக்கு வைத்திருக்கிறார்கள். தொடர்ந்து ஒரு அறிக்கை சமர்ப்பிக்கப்படுகிறதாக செய்திகள் வருகின்றன. அந்த அறிக்கையின் மூலம் அடுத்த கட்ட நடவடிக்கையாக 292 இந்த கள்ளர் பள்ளிகளும் அவர் கையகப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. பள்ளி கல்வித்துறை மூலம், பிற்படுத்தோர் நலத்துறை மூலமாக நடத்தாமல் கல்வித்துறை மூலமாக பள்ளி கல்வித்துறை முறை நடத்தி விடலாம் என்ற எண்ணத்தோடு இருப்பதாக பல செய்திகள் தொடர்ந்து பத்திரிகைகளும் தொடர்ந்து நாளேடுகளையும் நமது சமுதாய பிரிவுகள் நிறைய பேருமே சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அதற்கான முன்னெடுப்புகளை கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியாரிடத்தில் முதற்கட்டமாக நம்ம கழக பொதுச் செயலாளர் அவர்களும்
நம்மளுடைய கழக பொருளாளர் அண்ணன் அவர்களும், நம்மளுடைய கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் அண்ணன் அவர்களும், நம்மளுடைய மாவட்ட கழக செயலர் புறநகர் மேற்கு மாவட்ட கழக செயலர் அண்ணன் அவர்களும், அம்மா பேரவை செயலர் அண்ணன் அவர்களும் தொடர்ந்து அந்த இடத்துல அண்ணன் இடத்துல முறையிடுறப்ப ஒரு அறிக்கையாக அண்ணன் இது வெளியிடணும்னா நம்மளோட பொதுச் செயலாளர் சொன்னது, இங்கே ஒரு அறிக்கையாக நாம் வெளியிட வேண்டும் என்று சொன்னார்கள். ஆனா அந்த அறிக்கையாக வெளியிடுவதை விட ஒரு போராட்டமாக இது நடந்தால்தான் நம்மளுடைய சமுதாய மக்களுக்கு சமூக நீதி இங்கே கிடைக்கும் என்பதை இங்கே முன்னிறுத்தி அவர்கள் அனைவரும் இங்கே போராட்டமாக நம்ம நடத்த வேண்டும். அப்பதான் இந்த திமுக அரசுக்கு கேக்குது, இல்லாட்டி இந்த அறிக்கைக்கெல்லாம் செவிசாய்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி போராட்டத்தை அறிவிக்க சொன்னது கழக பொதுச் செயலாளர் அண்ணன் அவர்கள். இந்த போராட்டம் என்பது இன்றைக்கு சிறிய போராட்டம் அல்ல. இன்னைக்கு எடுத்து பார்த்தாலும் நீங்க திண்டுக்கல் ஆகட்டும், தேனி ஆகட்டும், மதுரை ஆகட்டும், அனைத்துல இருக்கக்கூடிய வேறு வேறு கூட்டணியில் இருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவருமே இல்ல, நம்மளுடைய பள்ளிக்கு இங்கே ஒரு ஆபத்து வருது, இந்த பள்ளிக்கு வருகிற ஆபத்தை நாம் எல்லாரும் காப்பாற்ற வேண்டும். இந்த திமுக அரசு நேற்று கொடுத்த மாதிரி ஒரு வெற்று அறிக்கை ஒன்று கொடுத்து ஏமாற்றி விட்டு சென்று விடுவார்கள். இந்த வெற்று அறிக்கைக்கு எந்த விதமான பலனும் கிடையாது. அவர்கள் போடக்கூடிய அரசாணைக்கே வலிமை இல்லாத போது இந்த வெற்று அறிக்கைக்கு என்ன வலிமை வந்துவிட போகுது என்பதை அவர்கள் இடத்துல சொல்லி தொடர்ந்து அவங்க இந்த பொதுச் செயலர், நான் இந்த போராட்டத்தை கைவிடுறதா இல்ல, உண்ணாவிரத போராட்டம் நடக்கும். அரசாணை 40 ரத்து செய்யப்பட வேண்டும். அரசாணை 40 ரத்து செய்யப்பட வேண்டும். அரசாணை 40 ரத்து செய்யப்பட வேண்டும். அதற்கு பின்னர் இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு நேரடியாக முதல்வரோ அல்லது மற்ற அமைச்சர்களோ நேரடியாக அவங்களுக்கு எழுத்துப்பூர்வமாக தெரிவித்தால் ஒழிய இந்த போராட்டம் ஓயாது என்பதை நேற்று கழக பொதுச் செயலாளர் அவர்கள் அறிவித்துள்ளார்கள். நல்லா சிந்தித்து பாருங்க. இவ்வளவு பேர் சமுதாய பெருமக்கள் எல்லாருமே கூடியிருக்கீங்க. அண்ணா திமுக இனம் ஜாதி பார்க்காத அண்ணா திமுக என்று உங்களோடு இணைந்து போராடி கொண்டிருக்கின்றது. அப்படி போராடி கொண்டிருக்கிறப்ப நேற்றுக்காவது ஒரு அமைச்சர் முன் இல்லை, இந்த போராட்டம் உங்களுக்கு அவசியமற்றது, ஏனென்றால் நாங்கள் இதை செய்ய போறது இல்ல அப்படின்னு நேரடியாக ஒரு பேட்டியாகவோ இதாவோ கொடுத்திருக்க வேண்டாமா இல்லையா? கொடுத்திருக்க வேண்டாமா இல்லையா? சொல்லுங்கம்மா. கண்டிப்பா கொடுத்திருக்கணும்ல. ஆனா அவங்க யாருமே அதை செய்யல. ஒரே ஒரு வெற்று காகிதம் வருது, நேரடியா அது அறிக்கை போன்று வருது, நாளைக்கு எளிதாக மறுக்கக்கூடிய வடிவில் வருது. அப்படி வந்த உடனே என்ன சொல்றாங்க, முதற்கன் என்ன சொல்றாங்க, அந்த மாதிரியான சிந்தனை எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இவ்வளவு நாள் செய்தித்தாள்ல வந்ததெல்லாம் பொய்யா? எங்க போராட்டங்கள் வந்தெல்லாம் பொய்யா? ஏன் இதுவரைக்கும் மறுக்கவில்லை? கழக பொதுச் செயலாளர் எதிர்க்கட்சி தலைவர் இந்த போராட்டத்தை அறிவித்து 20ஆம் தேதி அறிவித்தார். 20ஆம் தேதி அறிவித்த இந்த போராட்டத்திற்கு சரியாக இந்த போராட்டத்துக்கு முந்தைய தினம் இந்த போராட்டத்தை தடுக்கும் விதமாக, ஒடுக்கும் விதமாக அவர் என்ன செய்கிறார்கள்? ஆங்கிலேயர் அந்த காலத்துல என்ன செஞ்சாங்களோ அதே மாதிரி உளவுத்துறை மூலமா தெரிஞ்சுக்கிட்டு இந்த போராட்டத்தை தடுக்கும் விதமாக ஒரு சின்ன அறிக்கையை, ஒரு குழப்பத்தை உண்டு செய்வதற்கான ஒரு அறிக்கையை அவர்கள் விடுகிறார்கள். இந்த அறிக்கை என்பது நம்மளை குழப்பிவிடும், இல்லை மாற்றிவிடும் என்ற எண்ணத்தில் அவர்கள் வெளியிடுகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு புரியவில்லை, தெரியவில்லை. நூற்றாண்டு காலமாக இந்த ஒடுக்குதலையும் அடக்குதலையும் நாம் தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதனால் கண்டிப்பாக இவர்களை ஏமாற்று வேலைக்கு இங்கே யாரும் மயங்கி விட மாட்டோம் என்பதை அவர்கள் தெரிந்து கொள்ளவில்லை. அதுதான் இந்த இடத்துல நிற்கக்கூடிய முக்கியமான விஷயம். உடனே கழக பொதுச் செயலாளர் உடனடியாக இதற்கான செய்திகள் உடனடியாக அனைவரிடத்திலும் போய் சேர வேண்டும். நம்மளுடைய போராட்டம் தொடரும் என்பது போய் சேர வேண்டும். அனைத்து டிவியிலும் தொடர்ந்து சொல்லுங்க, நேரடியாக பிரேக்கிங் நியூஸ் எடுக்க அப்படின்னு சொல்லி அனைத்து தொலைக்காட்சியிலும் நேரடியாக சொல்லி இந்த பிரேக்கிங் நியூஸ் எடுக்கப்பட்டு உடனடியாக செய்திகள் அனைவரிடத்திலும் சேர்ந்தது. நமது சமுதாய பெரியவர்களும் இங்க இருக்கக்கூடிய மிக முக்கியமாக நான் இங்க அவங்களுக்கு நன்றி சொல்லணும்னு வச்சிருக்கேன். ஏன்னா இந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல பல்வேறு அரசியல் அவங்களுக்கான ஒரு அழுத்தங்கள் இருக்கலாம், பல்வேறு வகையில அதற்கான முன்னெடுப்புகளை அவங்க தொடர்ந்து செய்து கொண்டிருக்கலாம். அதெல்லாம் தாண்டி இங்க நம்மளுடைய பள்ளிக்கு, கல்விக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுது அப்படின்ற பட்சத்துல அவங்க எல்லாரும் ஒன்று கூடி இந்த நேரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வேற்றுமைகளும் எங்களுக்கு கிடையாது, இங்கே இருக்கக்கூடிய சமுதாயத்தின் நன்மைகள் மட்டும்தான் இங்கே முக்கியம் என்று சொல்லி அதற்காக இங்கே ஒன்று கூடி அவர்களுடைய நம்ம கூட வந்திருக்கக்கூடிய நம்மளுடைய அண்ணன், நம்மளுடைய அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் பொதுச் செயலாளர் அண்ணன் PV கதிரவன் அண்ணன் அவர்களுக்கும், இங்கே பாரதிய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் நிறுவன தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் KA முருகன்ஜி அண்ணன் அவர்களுக்கும், தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் பொதுச் செயலராக இருக்கக்கூடிய அண்ணன் நண்பர் சகோதரர் உறவினர் KC திருமாறன் அவர்களுக்கும், இங்கே கலந்து கொள்ள முடியாவிட்டாலும் இங்கே நேதாஜி போஸ் சேனையின் தலைவராக இருக்கக்கூடிய நம்மளுக்கு ஆதரவு தெரிவித்திருக்க திரு மகாராஜன், அவர் சார்பாக இங்கே வந்திருக்கக்கூடிய திரு சுமன் அவர்களுக்கும்,
இங்கே வந்திருக்கக்கூடிய தமிழ் தேசிய ஃபார்வர்ட் பிளாக்கின் தலைவராக இருக்கக்கூடிய வழக்கறிஞர் சங்கிலி அவர்களுக்கும், பிரமலை கலர் சங்கத்தின் தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் உதயம் எம் உறவினர் அண்ணன் உதயம் என் ராஜேந்திரன் அவர்களுக்கும், இங்கே பொதுச் செயலாளர் பிரமலை கலர் சங்கமாக இருக்கக்கூடிய MP லட்சுமணன் அவர்களுக்கும், பிரசிடென்சி கிளப்பின் சார்ந்த அண்ணன் MP லட்சுமணன் அவர்களுக்கும், இங்கே முக்குளத்தூர் எழுச்சி கழகத்தை சார்ந்த திரு KV கவிக்குமார் அவர்களுக்கும், இங்கே நம்முடைய இணைய இருக்கிற எழுத்தாளர், சமூக ஆய்வாளர், தொடர்ந்து இந்த சமூகங்களை பற்றி எழுதி கொண்டிருக்கக்கூடிய சுந்தர வந்தியத்தேவன் அவர்களுக்கும், மூவேந்திர முன்னேற்ற கழகத்தை சார்ந்த அண்ணன் நாகராஜ தேவர் அவர்களுக்கும், அவரோடு இணைந்து வந்திருக்கக்கூடிய அண்ணன் வேலுச்சாமி அவர்களுக்கும், இங்கே பல்வேறு வகையான சமுதாய பொறுப்பில் இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களுக்கும் எனது நன்றியை முதற்கண் இங்கே காணிக்கையாக்கிக் கொள்ள விரும்புகின்றேன். நம்முடைய அதிமுக கழகமானது இனம் இல்லை இனமோ மதமோ பார்க்கக்கூடிய கட்சி கிடையாது. ஆனா சமூக நீதிக்கு ஒன்றென்றால் நேரடியாக வந்து நின்று கழக பொதுச் செயலாளர் அவர்கள் தாய் வழி நின்று, நம்மளுடைய புரட்சி தலைவர் வழி நின்று, சமூக நீதிக்கு ஏதாவது ஆபத்தென்றால் மற்றவர்களெல்லாம் சமூக நீதி சமூக நீதி சமூக நீதி என்று பேசுவார்கள். ஆனால் சமூக நீதியை நேராக மக்களிடத்தில் சமூக நீதியை பேணி காக்கக்கூடிய ஒரே கட்சி என்றால் அதிமுக கழகம் கட்சி என்பதுதான் இந்த இடத்துல முக்கியமான விஷயம். இந்த சமூக நீதிக்கு இந்த முக்குளத்தோர் மட்டுமல்ல, எக்குளத்தோருக்கும் பாதுகாப்பு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்றால் அதற்கு மிகையாகாது. எப்போதுமே சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும், சற்று வரலாறை சிந்தித்து பார்க்க வேண்டும். வரலாறுகள் அண்ணன்கள் மூலமாக, அப்பாக்கள் மூலமாக தொடர்ந்து நான் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. இந்த வரலாற்றை பார்க்கும்போது நம்மளுடைய கட்சி 1972 ஆரம்பிக்கும் போது இன்றைக்கு பல்வேறு நிலையில் இருந்தக்கூடிய ஃபார்வர்ட் பிளாக், அன்றைக்கு நம்மளுடைய பெருமகனார் பசுமன் முத்துராமலிங்க தேவரை இழந்திருக்கக்கூடிய அந்த சமயத்துல நம்மளுடைய பெரும்பகுதியான ஃபார்வர்ட் பிளாக்குடைய கட்சியினர் இன்றைக்கு அதிமுக என்ற கட்சி தான் நமக்கெல்லாம் அடைக்கலம், நம்மளுடைய புரட்சி தலைவரின் கீழ் தான் நான் செயல்பட வேண்டும், அவர்கள் தான் நமக்கான பாதுகாப்பை அளிப்பார்கள் என்று அன்றை முதலே சேர்ந்தபடியினால் இங்கே நம்மளுடைய பாராளுமன்ற உறுப்பினராக முதலில் மக்கள் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அதிமுகவில் இந்த பகுதியை, இந்த சமுதாயத்தை சேர்ந்த மாயத்தேவர் அண்ணன் அவர்கள். அது மிக முக்கியமாக நாம் எல்லாம் பார்க்க வேண்டும். அதன் மூலமாக தான் இரட்டை இலை கிடைக்கப்பெற்றது என்று அனைவருக்கும் தெரிந்த விஷயம். அடுத்து ஒரு குடும்பத்திற்கு பெற்ற பெயராக என்னுடைய தந்தை அவர்கள் அடுத்து அதே மாயத்தேவரை எதிர்த்து போய் நின்ற போதும் கூட தந்தையார் அவர்கள் இங்கே ஒருங்கிணைந்த திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதியா இருக்கும் போது அங்கே பாராளுமன்ற வேட்பாளர் என்று சில ஆயிரம் வாக்கு வித்தியாசத்தில் அன்னைக்கு வெற்றியை இழந்தார். நமக்காக கொடுக்கப்பட்ட வாய்ப்பு தொடர்ந்து அதிமுகவினால் எப்பொழுதுமே கொடுக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றது. தொடர்ந்து அதிமுக இந்த சமுதாய பெருமக்களுக்கு, தென்பகுதி மக்களுக்கு எப்போதெல்லாம் என்னென்ன வாய்ப்பு கொடுக்க வேண்டுமோ அதெல்லாம் முன்னிறுத்தி கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு கழகமாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. இப்படிப்பட்ட ஒரு விஷயத்துல இன்னொரு பெருமை இங்க சொல்லிக்கிறேன். இந்த இடத்துல இந்த கல்லர் காமன் ஃபண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தின் மூலமாக இந்த பள்ளிகள் உருவாக்கப்பட்டதாகவும் பிற்பாடு கல்லூரிகளுக்கு உதவியாகவும் சொல்லுவாங்க. அந்த கல்லர் காமன் ஃபண்டின் துணை தலைவராகவும் இயக்குநராகவும் என்னுடைய தாத்தா வாத்தியார் வேலுச்சாமி தேவர் அவர்கள் இருந்து இந்த பள்ளிகளை ஒருங்கிணைத்தபடியால் இந்த பள்ளிகள் எந்த காலத்திலும் நம்மை விட்டு போய்விடக்கூடாது என்பதற்காக, பிற்பட்டோர் நலத்துறையில இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு அதீத உணர்வுடன் இந்த இடத்தில் போராட வேண்டிய ஒரு இடத்துல நான் இருக்கிறேன். அதனால கண்டிப்பாக இந்த இடத்துல நம்ம மிக முக்கியமாக சொல்ல வேண்டியது, நாம் உரிமைகள் பல நேரங்களில் நம்மளுடைய நன் குணத்தினால நிறைய நேரத்தில் விட்டு கொடுத்திருக்கிறோம். இந்த இடத்துல அதிமுக கழகம் என்ற பெருங்கழகம் இன்றைக்கு மிக முழு மூச்சுடன் நம்முடைய இந்த நம்மளுடைய கல்லர் கல்வி கழகத்தை விட்டுவிடக்கூடாது, கல்லர் கல்வி நிறுவனங்களை விட்டுவிடக்கூடாது என்பதில் முழு மூச்சாக ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அதற்குரிய கண்டிப்பான நம்மளுடைய பிரதி உபகாரம் எதுவுமே அவங்க பார்க்கல. ஏன்னா நம்மளுடைய சமுதாயம் எந்த இடத்துலையும் பின்தங்கி விடக்கூடாது என்பதில் கழக பொதுச் செயலாளர் மிக முன்னிலையில் இருந்து வாழ்த்துக்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அவருக்கு நம்மளுடைய சமுதாயம் சார்பாக நன்றியும், நம்மளுடைய அதிமுக கழகம் இங்கே இந்த இடத்துல இவ்வளவு தூரம் நமக்கு செய்யக்கூடிய இந்த விஷயங்களுக்காக நம்ம சமுதாயத்துல இருந்து நன்றியும், அதே சமயத்துல இங்கே அதிமுககாரன் என்ற பெருமையை பெறுவதற்கும் அந்த நன்றியையும், எனக்காக இந்த வாய்ப்பை தொடர்ந்து கொடுக்கக்கூடிய பொதுச் செயலாளர் அவர்களுக்கு நன்றியும் இந்த இடத்துல கூறிக்கொண்டு, இவ்வளவு பெரிய உண்ணாவிரத போராட்டம் இந்த இடத்துல செக்கானூர்னியில இந்த பகுதியில தொடர்ந்து எல்லாமே நம்மளுடைய இங்க இருக்கக்கூடிய அனைத்து கிராமங்களும் பல்வேறு நிலைகளில் முன்னேறுவதற்கு காரணமான இந்த கல்லர் சீரமைப்பு பள்ளிகள் விடுதிகளை முடக்க முயற்சிக்கும் இந்த விடிய அரசை கண்டிக்கிறோம் 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 என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.